பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருமே லைஃப்பில் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த டெசிஷன்ஸ் நிறைய டைம் தப்பாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டெசிஷன்ஸ் நம்ம எடுத்த ராங் டெசிஷன் ஒரு ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், ஒரு லாங் டேர்ம் எஃபெக்டையும் கொண்டு வரலாம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, நம்ம காட் பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டெசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம். அந்த எடுத்த தப்பான ஒரு டெசிஷனோட ரிசல்ட் இப்போ வரைக்குமே நம்மளை தாக்கிக்கிட்டு நம்மளை இன்னும் லைஃப் மாறலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது நம்மளை ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ளேயோ இல்லை ஒரு மோசமான ஒரு நம்மளை பற்றி நம்மளே லோவாக நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன்லையோ நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். நம்ம வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். Not that I have already obtained all this or have already arrived at my goal, but I press on to take hold of that for which Christ Jesus took hold of me. Brothers and sisters, I do not consider myself yet to have taken hold of it, but one thing I do, forgetting what is behind and straining toward what is ahead. I press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. இதில் ஒரு முக்கியமான வேர்ட் கவனிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. Forgetting what is behind and straining toward what is forward. ஸோ பழையசுல நம்ம எடுத்த எல்லா முடிவையும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு வருவார்னா, நான் நியாயப்பிரமாணத்துல நான் தேறினவனா இருந்தேன். அவர் உங்களை தப்பா யாரும் வழி நடத்திடக்கூடாது. நீங்க நியாயப்பிரமாணத்தின் படி அப்போ அந்த லாஸ்லாம் இருக்கும்ல, அந்த லாஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது சரீர பிரகாரமா அந்த லாஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரிலாம் தப்பா சில பேரை உபதேசம் பண்றாங்க. ஸோ அதுபடி நீங்க போக வேணாம். அப்படி மேன்மை பாராட்டுறது இருந்துச்சுன்னா நான் தான் அதுக்கு மேன்மை பாராட்டணும். ஏன்னா பவுல் சின்ன வயசுல இருந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜூ மாதிரியே ப்ராப்பரா அவர் பிறந்ததுல இருந்து என்னென்னலாம் அந்த லாஸ்ல இருக்கோ அது கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. மோரோவர் அவர் பெரிய ஹை ப்ரீஸ்ட் கீழே படிச்சு ஹி வாஸ் அ வெரி இன்டெலக்சுவல் பர்சன் அட் தட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ மேன்மை பாராட்டணும்னா நான் தான் இது எல்லாத்துக்கும் மேன்மை பாராட்டணும். அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இவர் பவுலும் பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடி ஸ்டீஃபன்னா ஃபர்ஸ்ட் மார்டர் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு பைபிள்ல ஃபர்ஸ்ட் மார்டரா குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்டீஃபன். ஸோ ஸ்டீஃபனை ரத்த சாட்சியா அவர் மறிக்கிறதுக்கு அந்த ஆர்டர் போட்டு கொடுத்ததே அதுல ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தது பவுல் தான். ஆனா அவரு லேட்டரா அவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவரை நேரா அவருக்கு விஷன் மூலமா தரிசனமாகி அவர் இப்போ கம்ப்ளீட்டா ஆண்டவரோட கிருபையினால ஆண்டவரோட அப்போஸ்தல ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நம்ம எடுத்த ராங் டெசிஷன்ஸ் எல்லாம் யோசிக்கிறோம். ஸோ நம்மளோட அவரை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவர் அதுக்கு முன்னாடி எடுத்த டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ராங் டெசிஷன்ஸ். அதுல எவ்வளோ கில்ட்டி ஃபீலிங் அவருக்கு இருந்திருக்கும், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்ற அவருக்கு குற்ற மனசாட்சி இருந்திருக்கும். ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த டெசிஷன் இப்போ வரைக்குமே அவரோட லைஃப்பை நிறைய மாத்திக்கிட்டே தான், அதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுத்தி இருக்கிற பர்சன்ஸ்ல நிறைய பேர் சேம் அவர் முன்னாடி இருந்தப்ப அவரை பார்த்துருப்பாங்க, இப்போ இவர் ஏன் இப்படி பண்றாருன்ட்டு அந்த சிச்சுவேஷன்லாம் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பின்னானவைகளை மறந்து இப்போ நான் அதெல்லாம் என்ன பண்றேன்னா, நான் என்ன இயேசுவோட சிலுவையில அரைஞ்சிட்டு அந்த பழைய விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டு நான் முன்னானவைகளை நோக்கி பாக்குறேன். I'm looking forward to get what is assigned for me in the future. நம்மளுக்கு நம்ம பரலோகத்தை பத்தி அறியறதுக்கு முன்னாடியோ நம்ம தேவனை பத்தி அறியறதுக்கு முன்னாடியோ நம்ம எடுத்த ராங் டெசிஷன்ஸ் எதுவுமே இஸ் நாட் ஈக்குவல் டு த மகிமை தட் இஸ் கம்மிங் டு அஸ் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்ததுலாம் நம்மளை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நம்மளை வந்து அது தப்பா நம்மளை லைஃப்ல நம்மளை கொண்டு போயிடுச்சோம். நம்ம எடுத்த கோர்ஸா இருக்கலாம், நம்ம சூஸ் பண்ண பர்சனா இருக்கலாம், அது நம்மள தப்பான இப்ப நான் இருக்கிற ரிசல்ட்டுக்கு என்ன கொண்டு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம கில்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த கஷ்டம் கவலை நம்மளுக்கு இருக்கலாம். ஆனா அதையுமே ஆண்டவரால மாத்த முடியும். ஸோ அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இப்போ அந்த கவலை நம்மளுக்கு இருந்தா லெட்ஸ் கிவ் அ ஃபுல் ஸ்டாப் டு தட். அதை மறந்துட்டு முன்னானவைகளை நாட ஆரம்பிப்போம். இப்ப நம்மளோட லைஃப்ல என்ன வந்திருக்குன்னா ஆண்டவரோட திட்டம் நம்ம மேல இருக்கு. ஸோ காட்ஸ் பிளான் இஸ் ஸ்டில் அப்பான் அஸ். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட லைஃப் ஒப்பு கொடுக்குறோம்னா பரலோகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ பரலோகம் வந்து வசனம் இருக்கு, நீதிமான்களுமே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஸோ காட் வந்து நம்மளோட பாதைகள் நம்மளோட வேஸ் எல்லாத்து மேலேயும் கர்த்தர் வந்து பிரியமா இருக்காரு. நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சு நம்மளை அதுக்கு நேர கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு ரொம்ப கியூரியஸா காட் வெயிட் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம அந்த பிளான்ல போறதுக்கு இவர் சொல்றாரு, அந்த பந்தய பொருள்ல அந்த ட்ரெஷரி திங்க நான் நாடி போய்கிட்டு இருக்கேன். அதுதான் யாக்கோபுல நம்ம பாக்குறோம் ஜீவ கிரீடம்னு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. ஸோ நம்ம இந்த இப்போது படுகிற துன்பங்கள் வந்து வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவேன்னு சொல்ற மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு குளோரியஸான ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்கு. ஸோ காட் வந்து நம்மளுக்கு ஹெவன்லியா இப்ப நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குல்ல. ஸோ அந்த ரூட்ல ஓடுறதுக்கு இந்த பழைய டெசிஷன்ஸ் எதுவுமே தடை கிடையாது. ஏன்னா காட் இப்ப நம்ம கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த டெசிஷன்ல எதுலையுமே வந்து காட நம்ம கூட இல்லாம இருந்தது. பட் நவ் காட் இஸ் இன் ஆர் போட். நம்மளோட போட்ல ஆண்டவர் இருக்காரு. ஸோ நம்மளை சுத்தி காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அந்த டெசிஷன்ஸ் திரும்ப வந்து நம்மளை வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருந்தா கூட அதை மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது நம்மளோட கண்ணோட்டம் ஃபுல்லா ஃபியூச்சரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, பரலோகம் எனக்கு வச்சிருக்க திட்டத்துல நான் நேர்த்தியா ஓடணும். எனக்கு இப்போ வர்ற பிரச்சனைகள், எப்போ என்னை சுத்தி நடக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரேர்ன்ல இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து நான் எப்படி காட்ஸோட ஆர்மர் ஆஃப் காடை வச்சு நான் எப்படி மேற்கொள்றேன்னு அதை பாசிட்டிவ் வேல நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து we still have time to do something for God. நம்ம அந்த ராங் டெசிஷன்ஸ் எல்லாம் இன்னும் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் ஸ்டில் we can take so much decisions. இப்போ லாஸ்ட் டைம்ல ஆண்டவரோட சிலுவையில அறையப்பட்ட போது அவரோட பக்கத்துல இருந்த கல்லன் வந்து ஆண்டவர் மூலயமா வந்து ரட்சிக்கப்பட்டாரு. அவருக்கு வந்து எவ்வளவு டைம் இருந்தது? மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் ஒரு மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல கூட அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல, நான் ஆண்டவருக்காக எதுவும் பண்ணலேன்னு நினைச்சிருக்கலாம், சாட்சி சொல்லலேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இப்போவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா ஸோ வி ஸ்டில் ஹாவ் டைம் டு மேக் அவர் லைஃப் ரைட். நம்ம கரெக்டான வேலை போறதுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி மச் குட் நியூஸ் ஃபார் அஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ராங் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காம இனிமே நம்ம பல டெசிஷன்ஸ் ஆண்டவருக்காக கரெக்டா எடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து டீச் மீ யுவர் வேஸ் லார்ட், ஷோ அஸ் யுவர் பாத் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் சொல்ற வழியில செம்மையான வழியில நம்மள நடந்து போகும்போது நம்ம ஆண்டவருக்காக இனிமேல் நிறைய ரைட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த ரைட் டெசிஷன்ஸ் மூலமா ஆண்டவர் நம்மள மகிமைப்பட்டுருவாரு. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த பழையசா நம்ம எடுத்த அந்த ராங் டெசிஷனை பத்தி யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. ஸோ இன்னும் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய குட் நியூஸ் நம்மளுக்கு. Third thing, God can change our situation and deliver us from our past decisions still now. இப்போ கூட நம்ம பாஸ்ட் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டெசிஷன்னால வர்ற எஃபெக்டை கூட கர்த்தரால மாற்ற முடியும். கர்த்தரால நான் அதனாலதான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் அந்த தப்பான எடுத்த டெசிஷனாலதான் நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன், என்னோட லைஃப்ல இன்னும் ஒரு ஹோப் கிடைக்காம இருக்கு, எனக்கு இன்னும் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காம இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் வந்து மார்க் 10ல ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. அவரோட சீஷர்கள்லாம் அது துரத்த ட்ரை பண்ணும்போது துரத்த முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்துட்டு அவன் இது எப்பத்துல இருந்து இவனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த பையனோட அப்பா சொல்றாரு, இவன் சின்ன வயசுல இருந்து இது இருக்கு, இது வந்து அவனை வந்து அடிக்கடி நீர்லையும் தீலையும் தள்ளி இவனை வந்து அலக்கழிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இவனை என்னால விடுவிக்க கூடும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு அந்த பிசாசு பிடிச்சவனோட அப்பாட்ட கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு,
என்னோட அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அழுதுட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அது மாதிரிதான் நம்மளாலையும் இப்ப வந்து ஒரு சில விஷயம் வந்து இது முடியுமா, இன்னும் இதுல எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்குமான்னு ஒரு டவுட்லயே இருப்போம். நம்ம ராங் டெசிஷன் எடுத்துட்டேன், அது இப்போ வரைக்கும் இது பண்ணுது, எப்படி இதுல இருந்து நான் விடுதலை ஆக முடியும், இந்த சிச்சுவேஷன் மாறுமா, இந்த மனுஷங்க மாறுவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த மனுஷன் மாதிரி நம்மளும் ஆண்டவர் என்னோட அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா காட்ஸ் வேர்ட் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ விடுதலை கண்டிப்பா உண்டு. நம்ம இப்போ இருக்கிற டைம்ல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம கூடயே இருக்கிறாரு. எப்படி கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ டெலிவரன்ஸ் இஸ் ஸ்டில் பாசிபிள், கண்டிப்பா நடக்கும். எப்போ நம்ம அவ்விசுவாசமா இல்லாம விசுவாசமா இருக்கும்போது. அவர் அப்படி சொல்லி ப்ரே பண்ண உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கள விடுதலை பண்ணிடுவாங்க. அந்த பையன் பூரண விடுதலை அடைஞ்சிருவான். ஃபைனல் டேக்அவே. ஸோ ஃபைனல் டேக்அவே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளோட பழைய விஷயங்கள் நடந்துட்டே இருந்ததுன்னா நம்ம இதுல இருந்து எப்படி ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னா, அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாகணும். எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாகணும்? கர்த்தருடைய வார்த்தைனாலையும் ஜெபத்தினாலையும். எப்பெல்லாம் அந்த தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வருதோ, அந்த தாட்ஸ் வரும்போதே நம்ம ரியாக்ட் பண்ணி அந்த தாட்ஸை உள்ள அலோவ் பண்ணாம நம்ம காட்ஸ் வேர்டை பேசும்போதோ அறிக்கை செய்யும் போதோ காட்ஸ் வேர்டை வச்சு ஜெபிக்கும் போதோ நம்மளால டக்குன்னு அந்த நம்ம பாஸ்ட்ல எடுத்த டெசிஷன்ஸ்னால நம்ம இப்படி இருக்கோம், என் லைஃப் இனிமேல் மாறுமா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கிற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு, நம்ம வந்து அந்த தாட்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண விடாம நம்ம அதை ஜெயிக்கும் போதுதான் நம்மளால இப்ப நம்ம பார்த்த மாதிரி பந்தய பொருளை நோக்கி ஓடுறோம். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 7 சபைகளையும் பார்த்து சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஸோ அந்த ஜெயம் கொள்ளுதல்ன்றது வெறும் பாவத்தையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நம்ம தாட்ஸையும் நம்ம ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டோ ஒரு கில்ட் ஃபீலிங்கோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ நம்மளுக்குள்ள வரும்போது அந்த தாட்டை நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களா நம்ம மாறணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னோட காரியங்கள்லாம் மாறும், கர்த்தர் என்னோட படகுல இருக்கும்போது எனக்கு பயம் இல்லாதான். இது தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, நான் பயப்படும் நாள்ல கர்த்தரை நம்புவேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பயம் வர்ற டைமு என்ன வந்தாலும் நம்ம கடவுளை தான் நம்பணும். நம்ம ஏசப்பாவை நம்பும்போது அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா நன்மையா மாறும். இன்னொன்று, டெஸ்டிமோனிஸை கொஞ்சம் நிறைய ரீகால் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகங்கள் வரும்போது, இப்போ பவுல் டெஸ்டிமோனி பார்த்தோம். அவர் எப்படி முற்றிலும் கடைசி வரைக்கும் அவர் எப்படி ஜெயமா வாழ்ந்தாரு, அவரோட பாஸ்ட்ல நடந்த அவ்வளோ டார்க்கான பாஸ்ட்லயும் அவர் வந்து நிறைய பண்ண தப்பையும் அவருக்கு எப்படி அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம, அச்சோ நம்மளால இவ்வளோ பேர் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள நம்மளே பாடுபடுத்திட்டோமே நிறைய மனுஷங்களன்ற கில்ட்டி ஃபீலிங்லாம் இல்லாம எப்படி வாழ்ந்தாரு, ஆண்டவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டு நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருந்துட்டு அந்த சாங்டிஃபிகேஷன் பீரியட்லையும் அதுக்கடுத்து நம்ம ஆண்டவருக்காக எலும்பி ஜொலிக்கிற ஷைனிங் பீரியட்லையும் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த மாதிரி காட்ஸ் விட்னஸ், காட்ஸ் டெஸ்டிமோனிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமேலும் நம்ம வந்து கவலைப்படுறதுனால சரீரத்தில் ஒரு முளத்தை கூட யாரும் கூட்ட முடியாது. நம்மளுடைய தலையில இருக்கிற முடிகள் எல்லாம் கூட எண்ணப்பட்டு இருக்கிறோம். ஸோ காட் இஸ் சோ கன்சர்னிங் ஃபார் அஸ். நம்மளோட அந்த ராங் டெசிஷன்ஸ் எல்லா சிச்சுவேஷனும் மாறும். விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.